ஆரஞ்சும் எலுமிச்சம்பழமும் விட்டமின் சி நிறையா இருக்கிறது. நம்ம இதை பொதுவாக நம்ம ஜூஸ் ஆக்கி கொடுக்கறத விட எலுமிச்சம்பழம் வேணால் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஆனால் விட்டமின் சி டைரெக்டாக அது சேருமா அப்படிங்கிறத விட ஒரு சிலருக்கு அது சளி பிடிக்கும். அதனால் அதோட பனை வெல்லமோ கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட முழு பயனும் நம்ம உடம்புல சேரும். இதேமாரி தான் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே சொலையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமான ஃபைபர் நிறைந்தது. நம்ம உடலை ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் பண்ணி கொடுக்கும். உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியே தள்ளிடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதே நெல்லிக்கனி எல்லா பழங்கள்லையும் சிறந்த கனி அப்படின்னு சிலரால் சொல்லப்படுற பழம். விட்டமின் சி அதிகமான உள்ளது. மற்ற எல்லா பழங்களோட இருக்கிற உயிர் சத்தை விட இந்த நெல்லிக்கனியில் அதிகமான உயிர் சத்து இருக்குது. அதனால தான் இதை காயக்கல்ப கனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நெல்லிக்கனியை பதப்படுத்தினா இன்னும் அதாவது அதோட பலன் நிறையவே குறைஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்கனி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அந்த நெல்லிக்கனியை வாயில்